சிவி சண்முகம் அவர்கள் ஆஃபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால நாங்க சோஃபா வர வச்சோம்னு சொல்லிட்டு அவங்க இதை ஈஸியா முடிச்சிட்டாங்க சார். ஆனா சோஃபாங்கிறது இல்ல இங்க பிரச்சனை. சோஃபா மாடல்லே சிவி சண்முகத்தை போய் சந்திச்சார்ல, அதுதான் இங்க பிரச்சனை. ஒரு கட்சி ரெண்டா உடைஞ்சு நிக்குது, அந்த நேரம் ஒருத்தர் வீட்டுல போய் உடைத்து வெளியே வர்றவங்களை போய் சந்திக்கிறது தப்பு. ஒரு ஜோசியருக்கு கூட நீங்க ஒரு பர்சனலா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வாபஸ் அவர் வாங்கிட்டாரு. வாபஸ் அவர் மாத்திட்டீங்க. அது எப்படிங்க ஒரு ஜோசியக்காரரை கொண்டு போய் நீங்க வந்து இல்ல சார், ஆனா அதுக்கு சிடிஆர் நிர்மல் குமாரையும் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்தாரு? 5 to 6 months மேல அவர் இந்த கட்சியில வந்து வேலை செஞ்சிருக்காரு. அவருக்கு இங்க வந்து ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காரு, ஒரு ஆபீசர். அந்த அரசு வாபஸ் வாங்குனீங்க அப்படின்றது அப்புறம் வாபஸ் வாங்குனீங்க. செய்தி தொடர்பு சொன்னா செய்தி தொடர்புனா ஒரு செய்தி தொடர்பு ஆயிடுவாரா? செய்தி என்ன தொடர்பு பண்ணிட்டு இருந்தாரு ஊடகத்துல? அவர் அங்கேயே உட்கார்ந்து ஜோசியம் தான் பேசிட்டு இருந்தாரு 5-6 மாசமா. திடீர்னு வெளியே வந்தாரு, நீசபங்க ராஜயோகம் இதானே பேசிட்டு இருந்தாரு. வேற தாவேக்கோட கொள்கைகளை கொண்டு எல்லாம் மீடியால உலகம் கொண்டு போய் சேர்த்தாரா? பிஜேபி பிடிக்காதவங்க திமுகவுக்கும், இல்ல திமுக பிடிக்காத அதிமுகவுன்னு ஒரு பாதி போகும், இன்னொரு பாதி வந்து சீமானுக்கு போடும், கமலுக்கு போடும், விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் போடும். சோ இப்படிதான் அந்த 30% சதிரிட்டே இருந்துச்சு. அந்த 30% மொத்தமா வாங்குற மாதிரி ஒரு ஆள் வேணும். விஜய் அதுக்கான ஆளா இருந்திருக்கு. எம்ஜிஆர் 200 தொகுதி தாங்க போட்டிட்டாரு, இவர் 230 தொகுதி போட்டிட்டாருங்க. அதுல அந்த கணக்கெல்லாம் அந்த பிரச்சனை கணக்கெல்லாம் பேசக்கூடாது. விஜய் அவர்களோட மாண்பு இங்க அவர் எல்லாரையுமே போய் சிஎம் ஆகினதுக்கு அப்புறம் அவரு எல்லாரையும் போய் மதுரை மரியாதை நிமித்தமா எல்லார் வீட்டையும் போய் முன்னாள் தலைவர்களை பார்த்தது கூட இங்க ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது நல்ல விஷயம் தான். அது நல்ல விஷயம். அது யாரும் இது மாதிரி யாருமே முன்னாடி வந்து நம்மள பாக்கலன்னு போது இப்ப விசிகே கட்சி ஆகட்டும் சரி, சிவி சண்முகம் அவர்கள் ஆபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால நாங்க சோஃபா வர வச்சோம்னு சொல்லிட்டு அவங்க இதை ஈஸியா முடிச்சிட்டாங்க சார். ஆனா சோஃபாங்கிறது இல்ல இங்க பிரச்சனை. சோஃபா மாடல்லே சிவி சண்முகத்தை போய் சந்திச்சார்ல, அதுதான் இங்க பிரச்சனை. அவர் இதுவே எடப்பாடி அவர்களை போய் சந்திச்சு, எடப்பாடி வீட்டுல ஒரு சோஃபா வந்து அது பிரச்சனை என்ன, எல்லா தலைவரையும் சந்திக்கிறாரு. அதே மாதிரி அவரும் ஒரு கட்சி தலைவரையும் சந்திக்கிறாரு. ஒரு கட்சி ரெண்டா உடைஞ்சு நிக்குது, அந்த நேரம் ஒருத்தர் வீட்டுல போய் உடைத்து வெளியே வர்றவங்களை போய் சந்திக்கிறது தப்பு. அந்த நேரம் ஒரு சோஃபாவும் போயிடுச்சு, அதனால அவங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி விஜய் தான் எதிர்கட்சி விமர்சனம் பண்றதுக்கு பாயிண்டுக்காக காத்துட்டு இருக்குங்க. எடப்பாடி போயிட்டு வந்தப்ப எதுக்கு மூஞ்சியை முத்திட்டு வந்தான்னு கேட்கலையா? அவர் என்ன சொன்னார்? இல்லங்க தொடச்சேன்னு சொன்னாரு. அதை மூஞ்சி பொத்திட்டு வந்தாரோ தொடச்சாரோ, ஆனா அது ஒரு பாயிண்ட் ஆச்சுல்ல, சொன்னாங்கல்ல. அப்புறம் அப்போ எதிர்கட்சிகள் எப்பவுமே ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்கும். நீங்க மாற்று அரசியல் சொல்லிட்டு வந்துட்டு இவ்வளவு ஓப்பனா போயிட்டு ஒரு குதிரை பேர் அரசியல் நடத்துறீங்க, அங்க ஒரு சோஃபாவும் போயிருக்குன்னா அதான் அவங்க கையில எடுப்பாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் தொடர்ந்து சனாதன தர்மத்தை பத்தி பேசிட்டே இருக்காரு. நேத்து விளக்கம் கொடுத்துட்டாரு. நேத்து நைட்டா இன்னைக்கு காலையில நேத்து நைட்டே கொடுத்துட்டாரு சார். நான் சனாதன தர்மத்தை சொல்லல, சனாதன பேதங்கள், அதனால வர இன்இக்வாலிட்டிஸ் தான் வந்து நான் இது பண்ணணும்னு சொல்றது. பட் இன்னும் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? மக்கள் அக்செப்ட் பண்றதா ஒண்ணு இல்லைங்க, அப்படிதாங்க பேசுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க. சனாதானம்னு சொல்றது இந்து மதத்தை ஒழிக்கிறது இல்ல. சனாதானம்ங்கிறது வர்ணாசிரமம். இங்க இருக்க சமூக ஏற்றத்தாழ்வுகள் தான். அது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் குரூப் மட்டும் தெரியாது. அந்த குரூப் மட்டும் இல்ல அவர் இந்து மதத்தை அழிக்கிறேன்னு சொல்றாங்கிறத கையில எடுக்கும். நார்த்ல தான் கையில எடுத்தாங்க. இவர் இந்த 3% பேர் கையில எடுக்கிறதுனால எல்லாம் திமுக பயப்படாது. அவர் அதே சொல்லிட்டாரு. அதனால தொடர்ந்து பேசதான் செய்வாங்க. சனாதத்தை ஒழிக்க வேண்டியதான். நானும் சொல்றேன், சனாதத்தை ஒழிக்கதான் செய்யணும். ஃபைன் சார். இப்போ பிரேமலதா மேம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அந்த ஓஎஸ்டி, அதாவது அந்த ஒரு ஜோசியருக்கு கூட நீங்க ஒரு பர்சனலா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வாபஸ் அவர் வாங்கிட்டாரு. வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் அவரை எல்லா இதுலயும் ஷோலையும் வந்து பேச வச்சு அவர் வந்து நெக்ஸ்ட் நான் இவருக்கு வந்து பிஎம் ஆகிறதுக்கான ஒரு ராஜயோகம் இருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்ப அது நெக்ஸ்ட் வந்து ஒரு டாக் ஆஃப் த ஒரு டவுனா தான். அவர் தானே சொன்னாரு. அப்ப அது டாக் ஆஃப் த நாங்களா சொன்னோம் பிஎம் ஆக போறேன்னு சொன்னது அவர் தான். அப்ப அது டாக் ஆஃப் தி டவுன் தான் ஆகும் இல்லையா? சி எல்லாருமே இப்ப விஜய் தரப்புகள் என்ன சொல்றது பாருங்க, நீங்க சொன்னீங்க நாங்க உடனே மாத்திட்டு வந்தானே, அத பாராட்டலாமேனா. சி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து போன வருஷம் ஆட்சியில 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரமா வேலை திட்டமா அறிவிச்சாங்க. ஒரு வாரம் பயங்கர அடியை நடிச்சு அப்புறம் வாபஸ் வாங்கினாங்க. வாபஸ் வாங்கினது பாராட்டத்தக்கது. ஆனா அப்படி ஒரு எண்ணம் எப்படி திமுக வந்துச்சு? எவ்வளவு பெரிய தவறு. 8 மணி நேரம் வேலை நேரத்துக்கு இங்க எவ்வளவு பெரிய போராட்டங்கள் உலகம் முழுக்க நடந்து ரத்தங்கள் சிந்தி எத்தனையோ உயிர்கள் போய் எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இது தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவுக்கு திமுகவும் தெரியும். திமுக பாதியே சிவப்பு கொடியில அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு கட்சி இதை இப்படி யோசிக்கலாமா அப்படிங்கதான் விமர்சனம். அதை வாபஸ் வாங்கிட்டது ரெண்டாவது ஃபைன், வாபஸ் வாங்கி. ஆனா அது எப்படி யோசிச்சீங்க சார்? என்னோட கேள்வி.
திமுக எப்படி சார் இதை யோசிக்க முடியும்? கலைஞர் இருந்தா இது நடந்திருக்குமா? அப்படி உன்னை கொண்டு வந்தா தூக்கி மூஞ்சில அடிச்சிருப்பாரு. ஐயோ என்னையான்ட்டு இது எப்படி ஸ்டாலின் பண்றாருன்னா எங்க விமர்சனம். அது மாதிரி புதுசா ஒரு ஆட்சி வந்த கட்சி வாபஸ் அவரை மாத்திட்டீங்க. அது எப்படிங்க ஒரு ஜோசியக்காரரை கொண்டு போய் நீங்க வந்து இல்ல சார், ஆனா அதுக்கு சிடிஆர் நிர்மல் குமாரும் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்தாரு? செய்தி தொடர்பாளரா அவர் இங்க இருந்தாரு 5 to 6 months மேல அவர் இந்த கட்சியில வந்து வேலை செஞ்சிருக்காரு. அவருக்கு இங்க வந்து ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காரு, ஒரு ஆபீசர், அந்த வாபஸ் வாங்குனீங்க அப்படின்றது. அப்புறம் இதுக்கு வாபஸ் வாங்குனீங்க. அதுல உறுதியா இருக்க வேண்டியது கொண்ட கொள்கையில தப்புன்னு தெரியுது, முட்டு கொடுக்க கூடாது, தப்பு. அதனால நீங்க என்ன சொல்றது, தெரியாம செய்யற தவறுகளை நம்ம ஒத்துக்கலாம், தெரியாம நடந்துருச்சு, ஓகேவா? ஆனா இதெல்லாம் ரொம்ப அபத்தம். என்ன தெரியுமா, அந்த ஜோசியக்காரர் கூடவே இருந்தா நல்லதுன்னு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ராசிப்படி நான் உங்க கூடவே இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு அவரு. ஏன்னா எல்லாம் எங்க எப்ப இறங்கணும், வலது கால வைக்கணுமா இடது கால வைக்கணும், கிட்டத்தட்ட அப்படித்தான் போயிட்டு இருக்கு போல இருக்கு. அப்ப கூடவே இருக்கணும். அப்ப கூடவே சும்மா ஜோசியக்கார கூட்ட அலைய முடியுமா ஒரு சிஎம்? அப்ப ஒரு போஸ்டிங் போட்டான்னா கூடவே கூட்ட அலைய நல்ல கேள்வி கேட்க முடியாது நினைச்சு பண்ணிட்டாரு. அதான் நடந்தது. அதான் நடந்துச்சு. இங்க போட்டு அடிச்சாடி பிரேமலதா கேட்ட கேள்வி எல்லாம் இல்ல, அது ஒரு ஆட் ஆன் வேல்யூ. பிரேமலதா கேட்டது, மற்றபடி வன்னியரசு பேசினது, மற்ற எல்லாருமே கூட்டணி ஆதரவு கொடுத்த கட்சிக்காரர்களே பேசினது, எதிர்ப்பு தெரிவிச்சதெல்லாம் ஆட் ஆன். இல்ல சார், ஆனா பட் வந்து பொதுவாவே எல்லாருமே வந்து அத பயங்கரமா வன்னியரசு அவர் பேசினார் சார். ஆனா வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் அது அவங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு, அது அவருடைய கருத்து. அதுக்காக வன்னியரசு அது கட்சி தலைவருக்காக இவர் கருத்தை மாத்திக்கலையே, அது அவருடைய கருத்து, அதுதான் பேசணும். அது தவறு தானே. அதனால அது தவறுன்னு புரிஞ்சனால மாத்திக்கிட்டீங்க, சந்தோஷம். இது மாதிரி அபத்தமான விஷயங்களை செஞ்சுட்டு அப்புறம் மாத்தக்கூடாது, புரியுதா? இப்ப நீங்க ஒரு ஆபீசரை வேற ஒருத்தரை போட்டீங்க, அந்த ஆபீசருக்கு பேக்ரவுண்ட் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் ஏதோ இஷ்யூஸ் இருக்கு, ஒரு சரியான ஆபீசர் இல்ல கலந்த காலங்கள் அப்படின்னா கூட தெரியாம நடந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வகையில நடந்திருக்கலாம். இது நீங்க செய்தி தொடர்பு சொன்னா செய்தி தொடர்புனா அவர் செய்தி தொடர்பு ஆயிடுவாரா? என்ன அவர் என்னத்த செய்தி என்ன தொடர்பு பண்ணிட்டு இருந்தாரு ஊடகத்துல? அவர் அங்கேயே உட்காந்து ஜோசியம் தான் பேசிட்டு இருந்தாரு 5-6 மாசமா மீடியால வந்து. திடீர்னு வெளியே வந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரல, அவரு பின்னணியில இருந்தா ரொம்ப வருஷமா. திடீர்னு வெளியே வந்து பேச ஆரம்பிச்சார். என்ன பேசினாரு? நீசபங்க ராஜயோகம் இதானே பேசிட்டு இருந்தாரு. வேற தாவேக்காவோட கொள்கைகளை கொண்டு எல்லாம் மீடியால உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாரா? செய்தி தொடர்போட வேலை என்ன சார்? இப்போ இவங்க வந்து ஒரே 2-3 நாள்லயே திமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த புதல்வன் திட்டம் ஆகட்டும் சரி, இல்ல வந்து மாணவிகள் அதான் புதல்வன் திட்டம், அப்புறம் மகளிருக்கு குடிக்க வேண்டிய அந்த உரிமை தொகை ஆகட்டும் சரி, அது இமீடியட்டா கொடுத்துருங்கன்னு சொல்றது. இவங்க வந்து 2 நாள்ல இவங்க கொடுக்கணும்னு இவங்க எதிர்பார்க்கறது. ஆனா இவங்க வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தானே சார் அவங்களே வந்து அந்த 1000 ரூபாய், அதுவும் தகுதியுடையவர்களுக்கு அப்படின்னு சொல்லி. கேக்குற கேள்வி கரெக்ட். நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் திட்டத்தை கன்னியூ பண்ணல, பிரச்சனை இல்லை உங்களுக்கு, புரியுதா? இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம். அதனாலதான் கன்னியூ பண்ண சொல்றது. புதுசா நீங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டைம் ஆகும். இங்க ஆல்ரெடி ஒரு செட்டப் ரெடி பண்ணி மாசம் 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கு, நீங்க அதை வந்து ஹோல்ட் பண்ணல. ஆனா இவர் தான் கிளியரா சொல்லியிருக்காருல்ல, உள்ள என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான இதுன்றத நான் எல்லா துறைகளையும் அனலைசிஸ். அவர்தானே சொன்னாரு கடந்த ஆட்சி டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. அதான் அவர்தானே சொன்னாரு, கடந்த ஆட்சியில் இருந்த நல்ல விஷயங்கள் அப்படியே தொடரும், நல்ல திட்டங்கள் தொடரும்னு சொன்னார்ல. அதான் அவங்களும் சொல்றாங்க. அது வந்து சும்மா அதை வந்து நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர் கொடுக்குற மாதிரி இருக்காது. இவர் தானே சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்குனாரு, அதனால கொடுத்துருங்கன்னாரு. மாசம் 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்கல்ல எளிய, அதுல வந்து தேவையில்லாதவங்க விட்டுருங்க. அதை நம்பி பலன் பெற்றவர்கள் இருப்பாங்கல்ல, அது ஒரு முக்கிய 1000 ரூபாய் இருக்காங்கல்ல, அப்ப அவர்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2500 ரூபாய் லேட்டா கூட கொடுங்க, இப்ப உடனே கொடுக்க சொல்ல யாரும். 1000 ரூபாய் ஆட்சிக்கு வந்ததுமே இமிடியேட்டா ஸ்டாலின் இப்ப பேசினது இல்ல, ஃபர்ஸ்டே சொன்னாரு, அதை அப்படியே கன்னியூ பண்ணுங்க. 2500 கொடுக்கறது கஷ்டம் தெரியும், பட் அந்த 1000 ரூபாய் கன்னியூ பண்ணுங்க, அட்லீஸ்ட் 1000 ரூபாய் கொடுத்துருங்கன்னார்ல, அதை பண்ணிட முடியும். சோ அதை பண்ணாதீங்க, அதை ஒரு சீர்திருத்தம் பண்ண வேண்டியது சொன்னனாலதான் அது சொல்ல வேண்டியது. நேற்று தான் அந்த ஆபீசர்ஸோட அவர் உட்கார்ந்து அந்த நிதி ஆலோசனை நான் வந்து கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு என்னால இப்ப போட்டுட்டாரு. இன்னைக்கு காலை இப்ப நம்ம பேசிட்டு காலையில காசை போட்டார்ல, இவர் என்ன சொல்லணும்னா 2-3 தினங்கள்ல வந்துரும்னா முடிஞ்சு போச்சு. சீர்திருத்தம் செய்ய வேண்டியது கொஞ்சம் கால அவகாசம் சொல்லும் போது, ஐயோ இந்த மாசம் வராதுன்னு ஆயிடுதுல, அந்த பயம் உங்களுக்கு கிரியேட் அந்த இது வந்துருச்சு இல்ல. நம்மளே எப்படிதான் நினைச்சோம், என்ன சீர்திருத்தம் பண்றாரு, லேட் ஆயிடுமோ அந்த 1000 ரூபாய் ஸ்டாப் ஆயிடுமா தான் எல்லாருக்கும் தோணுச்சு. அதனால இவர் என்ன சொல்லியிருக்கோம், கடந்த ஆட்சியில கொடுத்த அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு தொடரும், விரைவில் 2500 ரூபாய் உங்களுக்கு தந்துருவோம், அது கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த 1000 ரூபாய் தொடரும். முதல் மாசம்ங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு 2-3 தினம், ஏன்னா அடுத்த நாள் போட்டீங்க, அப்ப ஆல்ரெடி பிளான்ல இருந்து ஏதோ 2-3 தினங்கள்ல வந்துரும் அப்படின்னு சொல்லி இருந்தானே, ஓகே ஃபைன். 10ஆம் தேதி 15ஆம் தேதி வருது, 14ஆம் தேதி வந்தா வாங்கிட்டு போறோம், என்ன பெரிய பிரச்சனை? 1000 ரூபாய் பிளஸ் 2500 கூட இம்பாசிபிள் தானே சார்? 1000 ரூபாய் பிளஸ் 2500 நான் சொல்லுது. அப்புறம் இந்த 1000 ரூபாய் இப்ப கொடுத்துருங்க, நீங்க ஒரு வருஷம் கழிச்சு கூட 1000 ரூபாய் 2500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ற.
₹1000 plus 2500 அது சொல்லல. வந்து இல்ல சார், அது வந்து மக்களுக்கு திருப்பி அதெல்லாம் நான் சொல்ல ₹1000 தான். அதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ₹2500 இன்னும் பெரிய அமௌண்ட், கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமாகுது. ₹1000 வந்து கொடுக்க ஏன் திமுக 2 வருஷம் லேட் ஆச்சு? ஒரு மாச கணக்கு, ஒரு மாச கதை இல்ல அது. மாசம் மாசம் கொடுக்கணும் ஆட்சி முடிகிற வரைக்கும் சொல்லும்போது அதுக்கான ஃபண்டை ரெடி பண்ணணும். அப்போ ஒரு டைம் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா? இன்னும் கெட்ட பேர் ஆயிடும் போது டைம் எடுக்கிறாங்க. அதுல நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் நிறைய சார் விலக்கெல்லாம் தகுதியானவங்க, ஏன்னா ஃபண்டு தான், ஃபண்டு பிரச்சனை தான். தகுதியானவங்க எல்லாம் பண்றாங்க, பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு வராங்க, டைம் எடுக்கிறாங்க. சோ இது ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்க ஒரு செட்டப் இருக்கு. சோ அதை அப்படியே நீங்க வந்து கண்டினியூ பண்றதுல உங்களுக்கு சிக்கல் இருக்காது. கடைசியா சார், நேத்தி அவர் வந்து ஸ்டாலின் சார் வந்து ஒரு வீடியோ போட்டு அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் அவங்களோட ஒரு கூட்டம் நடத்தி திமுக ஏன் தோத்துது அப்படின்றதுக்கு முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. பட் நீங்க இன்னும் எந்த அளவுக்கு இந்த நீங்க எங்க வந்து அந்த கேப்பை வந்து நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்றத நீங்களும் பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய பேர் இன்னைக்கும் வந்து குரல் கொடுத்து இந்த ட்வீட்ல தான் சார் நானே பார்த்தேன். நீங்க பெருசா நீங்க வந்து செய்ய தவறின ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது அடிமட்ட தொண்டர்களை நீங்க ரீச் பண்ணவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்றத நீங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை. சமூக வலைதளங்கள்ல நீங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதானே அவரு சொல்றாரு. நம்ம கள அரசியலே முழுசா நம்பிட்டு இருந்தோம், சமூக வலைதளத்தை நம்ம பெருசா கான்சென்ட் பண்ணணும், அதுல இன்னும் கான்சென்ட் பண்ணணும், ரீஃபார்ம் பண்ணணும், நிறைய விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுதான் அவங்களும் சொல்றாங்க. அடிமட்ட தொண்டர்களை கவனிக்கல அப்படின்னா என்னங்கிறத அவருங்க தான் சரி பண்ணணும், நம்ம சரி பண்ண முடியாது, அவங்க தான் சரி பண்ணணும். எப்படி பார்த்தாலும் சரி, ரொம்ப சிம்பிள். நீங்க அதிமுக திமுக நீண்ட காலமா தமிழகத்தை ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லக்கூடிய கிரௌடும் இங்க இருக்கு. ஓகேவா? அந்த கிரௌட அது எப்பவுமே நான் முன்னாடியே பேசுறது, அது எப்பவுமே 30% கிரௌட் இங்க வந்து மாற்றம் தேவைன்னு இருக்கும். அதுல ஒரு 5% ஓட்டே போடாது, என்ன போட்டாலும் ஒரு கூட இருக்கும். ஓகேவா? இன்னொன்னு வந்து எப்படின்னா, அந்தந்த சூழலுக்கு எப்ப சரி பரவாயில்ல, இந்த வாட்டி பிஜேபி பிடிக்காதவங்க திமுகவுக்கும், இல்ல திமுக பிடிக்காத அதிமுகவுன்னு ஒரு பாதி போகும். இன்னொரு பாதி வந்து சீமானுக்கு போடும், கமலுக்கு போடும், விஜயகாந்த் வந்த விஜயகாந்த் போடும். சோ இப்படிதான் அந்த 30% செதறிட்டே இருந்துச்சு. அந்த 30% மொத்தமா வாங்குற மாதிரி ஒரு ஆள் வேணும். விஜய் அதுக்கான ஆளா இருந்திருக்காரு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நிஜமாவே உச்சத்திலிருந்து வந்திருக்காரு இல்லையா? அந்த உச்சத்திலிருந்து வந்ததுனால 7 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவனா இருந்ததுனால அந்த 30% 9 நமக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அது எத்தனை கிரகம்னா இருந்துட்டு போட்டும், நம்ம கிரகம் அது நினைச்சு விட்டுரும். அது அந்த 9 கிரகங்களும் உச்சத்துல பெற்று இருந்ததுனால காமெடிக்கு இல்ல, நிஜமாகவே இந்த வெவ்வேறு மாற்றம் வேணுங்கிறவங்களுக்கு வெவ்வேறு ரீசன். திமுக பிடிக்காதுங்கிறது ஒரு ரீசன், காலங்காலமா திமுக எதிராக இங்க பண்ணக்கூடிய வெறுப்பு பிரச்சாரம் ஒரு ரீசன், 2 கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டை கெடுத்து போட்டாங்கன்னு மேம்போக்கா பேசக்கூடிய ஒரு கூட்டம். அது போக எப்படி பார்த்தாலும் எனிவேஸ் சேஞ்ச், சும்மா சேஞ்ச் எதுக்கெல்லாம் கிடையாது, எனிவேஸ் சேஞ்ச் கடையில சேஞ்ச் கேட்கிற மாதிரி இல்ல. நான் உங்களுக்கு குறை சொல்ல, வெவ்வேறு காரணங்களுக்காக மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொன்று மைண்ட் செட்டாவே இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசு சலுகைகளை அனுபவிச்சுட்டே இந்த அரசு சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பால்கனி மென்டாலிட்டி பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த கிரௌடு ஒரு 5% இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு கிரௌடு சேர்ந்து ஒரு 30% 35% இருப்பாங்க நம்ம ஊர்ல. அது மொத்தமாக பண்றதுக்கு ஆள் வரல. விஜயகாந்த் வந்தது கொஞ்சம் லேட்டு, கமல் வந்தது ரொம்ப லேட்டு, ரஜினி அவர்கள் வரவே இல்லையே. ரஜினி வரவே இல்லை. ரஜினி 96 வந்தா மேபி என்ன நடந்திருக்குன்னு தெரியல. சோ இந்த மாதிரி பலரும் அதை மொத்தமா கன்சல்ட் பண்ண ஆள் வரல. மோர் ஓவர் விஜய் அது கரெக்டா வந்தாரு. ஆல்ரெடி இருந்த யங்ஸ்டர்ஸும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஏற்கனவே இதுல என்னன்னா அந்த 30%ல இருந்தாங்கல்ல, அதுல பல பேர் விஜய் ரசிகராகவும் இருந்தான். அதனால அவங்க ஈஸியா அதை கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. சோ அந்த கிரௌட் அப்படியே இருக்கும். அதனாலதான் இது நடந்திருக்கு. புரியுதா? அப்ப அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். அது சரி செய்யறது மட்டும் இல்லாம சார், அமைச்சர்கள் யாருமே இங்க மக்களை சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு அதெல்லாம் ஆட் ஆனா நீங்க அதெல்லாம் ஆட் ஆனா இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உண்மையாவே எனக்கு திமுகவை பிடிக்காது, திமுக மீது இங்க ஒரு பெரிய வெறுப்பு, அதிமுக 2 பேருமே வேணாம் அப்படிங்கிறது வந்து அமைச்சர் ட்ரீட் பண்ணல, ஆட்சி சரியில்லை, பிரச்சனை இதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வாஷ் அவுட் ஆயிருப்பாங்க 2 பேரும். குறைந்தபட்சம் 150 to 170 தொகுதியாவது விஜய் ஜெயிச்சிருக்கணும். அது இங்க நடக்கல. புரியுதா? சோ மூணாதான் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? இவருக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. கரெக்டா? இது கொளத்தூர்லயே வந்து சிஎம் சார் வந்து அதான் சொன்னேன், விஜய் நாங்க ஓட்டு போடுவோம், வேட்பாளர் யாரு இப்படி பண்ண அதெல்லாம் எங்களுக்கு அவர் வேட்பாளரை பாருங்க, அவர் என்ன அந்த தொகுதிக்கு இன்னும் பண்ணிடுவாரா நமக்கு தெரியல, பண்ணா சந்தோஷம். சில வேட்பாளர் பாத்தீங்கன்னா மீடியா முன்னாடி கோமாளிகளாக சித்தரிக்கப்பட்டவர்கள், கோமாளித்தனமா சித்தரிக்கப்பட்டவர்கள், அப்படிதான் பேசினாங்க. பேச கூட தெரியல அவங்களுக்கு, பேச கூட தெரியலங்கிறது பிரச்சனை இல்லைங்க, அமைதியா கூட இருக்கலாம். ஆனா ஏதாவது ஏக்கமுக பேசுறது, கோமாளித்தனமா பேசுறவங்க கூட ஜெயிச்சிருக்காங்க. அப்ப மேபி உங்களுக்கு அந்த மீடியா ஃபியர் இல்ல, அதெல்லாம் இல்ல. ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ சார், நீங்க யாருக்கும் வந்து we are not taking, I'm not taking any sides. மீடியா அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் மீடியா கேமரா மூஞ்சி முன்னாடி கொண்டு போக்கஸா வைக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய குவாலிட்டி அவ்வளவுதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அதெல்லாம் பார்க்கல. விஜய்க்குன்னு ஓட்டு போட்டாங்க, கொளத்தூர்ல ஓட்டு போட்டவங்களுக்கே தெரியாது ஸ்டாலின் தோப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
அவங்க விஜய்க்கு போடுவோம்னு போட்டாங்க. இப்படி தோப்பார்லாம் அவங்களுக்கே தெரியாது. விஜயை வச்சு நம்பி போட்டவங்க தான். வேட்பாளரை பார்த்திருந்தா போட்டிருப்பாங்களா? பல தொகுதிகள்ல வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆமா சார். அதனால நிறைய போட்டு இடத்துல விட்டதுல வேட்பாளர் அங்கங்கே சில சேதாரம் நடந்துருச்சு, மினிஸ்டருக்கு சேதாரம் நடந்துருச்சு. ஆனா ஒட்டுமொத்தமா பாருங்க, இது ஒண்ணும் மிகப்பெரிய வெற்றி கிடையாது. எப்படி சார்? என்டிஆர் ஜெயிச்ச மாதிரி வெற்றி கிடையாது. எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி வெற்றி கிடையாது. சார் ஆனா இவர் எம்ஜிஆர் அவரையே வந்து பீட் பண்ணிட்டார்ல சார். எம்ஜிஆர் 200 தொகுதி தாங்க போட்டிட்டாரு. இவர் 234 தொகுதி போட்டிட்டாருங்க. அதுன்னு அந்த கணக்கெல்லாம், அந்த பிரச்சனை கணக்கெல்லாம் பேசக்கூடாது. ஒரு கட்சி எத்தனை தொகுதி 200 சீமான் என்ன சொல்றாரு? 8 பிரச்சனைகள் ஓட்டு இருக்குனால அவர் 234 தொகுதியில போட்டியிடதான் 8%. ஆமா. விசிக்கு எத்தனை 6 தொகுதியில போட்டியிடுது, 2% வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விசிக்கு 234 தொகுதியில போட்டி போனா அவங்களுக்கு 8% வரும்ல. ஆனா அந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் இல்ல. தொகுதிகளும் வெற்றி எத்தனை எவ்வளவு பேர் முதல் வடியில பெரும்பான்மையை வெற்றி பெற்று 200 தொகுதியில போட்டுட்டு அவர் மட்டுமே 130 தொகுதியில ஜெயிச்சிட்டாரு. 234 33ல ஒண்ணு தலைமறைவு, 233ல போட்டிட்டு வந்து உங்களுக்கு 108 தானே. சோ அது இல்ல, 3ஆ பிரிந்ததில் இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஃபைன் சார். இன்னும் களம் எப்படி மாற போகுது, இன்னும் இவரோட அரசியல் இது எந்த அளவுக்கு வந்து இங்க மக்கள் கிட்ட ஒரு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா. நல்ல அரசியல் பண்ணட்டும், நல்லா பண்ணட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணட்டும், நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும். ஜோசியரை கொண்டு உள்ள வைக்காம, ஒரு பிராமணனை கொண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆக்காம, ஐடியாலஜிக்கல் வைஸ் மட்டும் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாவது யோசிக்கணும். டிஃபரெண்டாலாம் யோசிக்க வேணாம். ஐடியாலஜி வைஸ் இங்க நார்மலா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஆனா அவர் அதை தானே சார் பிரேக் பண்றதே என் பிராண்ட். அவர் கட்சியை தான் வந்து பிரேக் பண்றாரே தாண்டி ஐடியாலஜி பிராண்ட் பண்ணல. அவர் தான் திராவிடம் தமிழ் இரு கண்கள் சொல்றாரு. அவர் சொன்ன கொள்கைகளை, இந்த கொள்கைகளை எப்படி வரிசைப்படுத்துங்க, இந்த பக்கம் திமுக கொள்கைகள் போடுங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால கொள்கை வேறுபாடோ இங்க திட்டங்கள்ல வேறுபாடெல்லாம் ஒண்ணு, எல்லாம் அப்டேஷன் தான். திமுகவோட கொள்கைகள் அப்டேட் பண்ணியிருந்தாரு, திட்டங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாரு, அதிமுக சேர்த்து. சோ அதுக்கெல்லாம் ஒரு மாற்று கிடையாது, கட்சிக்கு தான் மாற்று. சோ அதனால அதை வந்து அப்படியே அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணாலே போதும். அவரோட ஐடியாலஜி அதுதான், திராவிட ஐடியாலஜி தான் அவரும் பேசுறாரு. ஓகேவா? சோ ஐடியாலஜில அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து 100% பொலிட்டிசைஸ்டா இருக்க முடியாது. ஒரு நடிகர் வந்திருக்காரு, சில பொலிட்டிக்கலா சில ஏரியால இருந்துடலாம், இந்த மாதிரி தவறுகள் நிகழலாம். அந்த மாதிரி தவறுகளை மட்டும் நிகழாம பாத்துக்கணும். அந்த மாதிரி தவறுகள் ஐடியாலஜிக்கல் வைஸ் ஆட்சியை நடத்திக்கலாங்க. ஐடியாலஜிக்கல் வைஸ் இஷ்யூஸ் வைஸ் தவறுகள் நிகழாம இருக்கணும்னா அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் விசிகா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஐயுஎம்எல் அவங்கள டிஸ்கஸ் பண்ணணும். ஏனென்றால் அவருக்கு சில விஷயங்கள் உண்மையாகவே தெரியாமல் இருக்கும். அதை அவர் புரிந்து கொண்டு அந்த ஈகோ எல்லாம் பார்க்காம திருமா சாருக்கு ஒரு போன் அடிச்சு, வாங்க சார் இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இது இந்த மாதிரி பண்ணலான்றோம், இப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, இது ஓகேவா, தமிழ்நாட்டுக்கு எப்படி செட் ஆகுமா, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா வெளிப்படையா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவர் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். விஜய் தான் பண்ணணும். முதலில் நமக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிற ஒரு தலைவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். மற்றபடி ஆட்சியெல்லாம் நடத்திடலாம். இப்ப சொன்ன திட்டங்களா எல்லாம் நீங்க வந்து முன்ன பின்ன லேட் ஆனாலும் பண்ணிடலாம். இப்ப எல்லாருமே சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து பண்ணதில்லை இல்லையா? சோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, அதெல்லாம் நடக்கும், நோ ப்ராப்ளம். கவர்னன்ஸ் நடந்துரும், அது பாட்டுக்கு நடக்கும். இவரும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? தமிழகத்துக்கு எதிராக ஒன்றும் அவர் பேசல, சில விஷயங்களை பேசாம இருந்திருக்காரு, மற்றபடி எதிராக எல்லாம் பெருசா பேசல. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஜோசிக்காரங்க சொல்றதெல்லாம் கேட்டு மகாமகத்தில் போய் குளிக்காமல், குருவாயூருக்கு போய் யானையை பரிசளிக்காமல், ஆடு மாடு வெட்ட தடை என்று சொல்லாமல், இந்த மாதிரி போகிற சட்டமன்றத்துக்கு செல்கிற வழியில் ஒரு விதவை சிலையை வைத்திருக்கிறாங்க, அதை தூக்காமல், இந்த மாதிரியான வேண்டாம் வேலையெல்லாம் செய்யாம அங்க அந்த ஜோசியக்காரங்கிட்ட கேட்கறத குறைச்சிட்டு கூட இருக்க இடதுசாரிகளையும் விசிகாவையும் எல்லாம் கேட்டு ஆலோசிச்சாருன்னா ஐடியாலஜி வைஸும் ரொம்ப நல்ல ஆட்சி நடந்துருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஃபைன் சார். உண்மையாவே இது வந்து அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, அதான் சார் பாப்பாங்கன்னு நினைக்கலாம். உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.